இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவி, என்ன இது? நீ சாப்பாடு வச்சா சாப்பிடுது, நான் வச்சா சாப்பிட மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால லஞ்சை ஷேர் பண்ணிக்கிட்டோல. அதே மாதிரி இந்த கிளி என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் நான் வச்ச சாப்பாடை மட்டும் சாப்பிடுது, என் பக்கத்துல வந்து உட்காருது. தேவிமா, நான் உன்னோட அப்பாடா, உன்னோட சூர்யா. பாத்தியா நைனி, கிளி நான் சொன்னது சரின்னு என்னையே பார்த்துட்டு இருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. மரத்துல இருந்த கிளி பசியில சாப்பிட்டுச்சு, அது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதான் என் ஃபுட்ட சாப்பிடல. அதெல்லாம் கிடையாது, இந்த கிளி என்னோட ஃப்ரெண்டு, அதான் நான் வச்ச ஃபுட்ட சாப்பிடுது. அப்படியா? இப்ப ஃபுட் வை பாப்போம், சாப்பிடுதான்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். சாப்பிடு. பாத்தியா பாத்தியா, நான் வச்ச ஃபுட்ட சாப்பிடுது பாரு. இப்ப என்ன சொல்ற? ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடல நீ எப்போ கண்டுபிடிப்ப? அது வரைக்கும் உயிர் இல்லாத இந்த உடல எப்படி பாதுகாக்கிறது? அதான் சுகன்யா, எனக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த அமைச்சரால என் ஹஸ்பண்ட் உடலுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த அமைச்சரோட ஆளுங்களும் அந்த தாராவோட ஆளுங்களும் கண்டிப்பா இவர் உடலை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க கிட்ட இந்த உடல் கிடைச்சிருச்சுன்னா உடனே எரிச்சிருவாங்க சுகன்யா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில இந்த உடலை பாதுகாப்பனா இல்ல என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை தேடுவனா? ஆனா எப்படியாவது என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற அந்த உடலை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன் சுகன்யா. அது வரைக்கும் இந்த உடல் பாதுகாப்பா இருக்கணும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. நான் என் ஹஸ்பண்ட் உயிர் இருக்கிற உடலை கண்டுபிடிச்சு கொண்டு வர வரைக்கும் நீதான் இவர் உடலை பத்திரமா பாத்துக்கணும். உன்னாலதான் முடியும் சுகன்யா, ப்ளீஸ். துர்கா துர்கா, என்னடி இது? எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? ஆஸ் எ டாக்டரா உன் ஹஸ்பண்ட் பாடியை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி சுகன்யா. ஹே, நன்றி எல்லாம் எதுக்கு சொல்ற? நீ என் ஃப்ரெண்டுடி. நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. யாராவது வந்தா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணிடு. வெளியில யாருக்கோ எந்த விஷயமும் தெரியக்கூடாது. நீ ஒண்ணும் கவலைப்படாத துர்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு கிளி வந்து உட்கார்ந்துச்சு. கிளியதான் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா? ஆமா துர்காமா, அது மட்டும் இல்ல, அந்த கிளி நான் சாப்பிட கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுது. என் ஃப்ரெண்டு நைனி இருக்கால, அவ கொடுத்தா, ஆனா அதை சாப்பிடவே இல்ல. சிஸ்டர், வாண்டு கிளி கிளின்னு சொல்லுதே, ஒருவேளை அது சூர்யா கிளியா இருக்குமோ? கன்ஃபார்ம் அது சூர்யா தான். தேவி கிட்ட போய் தான் யாருன்னு சொல்ல அவன் ட்ரை பண்ணிருக்கான். நான் வச்சா மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. அந்த கிளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. நாளைக்கு கண்டிப்பா வா, உனக்கும் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னேன். உடனே அது தலையாட்டுச்சு. அப்ப அது மாப்பிள கிளி தான். ஓ, பரவாயில்லையே, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கே. ஆமா. பாண்டி, துர்கா பாதுகாப்பா வச்சிருக்க சூர்யாவோட உடம்ப கைப்பற்றி அதை எரிச்சிடணும். அப்படி இல்லன்னா அந்த கிளிய கொன்னு உள்ள இருக்க சூர்யா உயிரை எடுத்து ஏன் கணவனுக்கு உயிர் கொடுக்கணும்? ஆமா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சீக்கிரம் நடக்கணும். தேவி கிட்ட வந்த கிளி துர்கா கிட்ட வந்துட்டா, ஐயோ, அந்த துர்காவுக்கு உண்மை தெரிஞ்சிரும். முதல்ல அதை தடுக்கணும்.
ஏன் சிஸ்டர் எப்படி சிஸ்டர் அதை தடுக்கிறது? ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். தேவி சொல்லிருக்கால நாளைக்கு அந்த கிளி ஸ்கூலுக்கு வரும்னு. ஓகே நாக்ஸ், யூ ஆர் so brilliant. ஏற்கனவே கூட்டிட்டு வந்த அந்த பறவை பிடிக்கிற ஆளை கூட்டிட்டு வந்து தேவி படிக்கிற ஸ்கூலுக்கு லஞ்ச் டைம்ல போவோம். அப்ப அந்த கிளி கண்டிப்பா வரும். மயக்க ஊசி போட்டு அந்த கிளிய மயக்கமடைய வச்சு புடிச்சிட்டு வா. சரி அப்படியே பண்ணிடுறேன் நாக்ஸ். ஏய் பாண்டி, இந்த வாட்டி நீ கிளிய மிஸ் பண்ணிட்டு வந்த அப்புறம் நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன். பாத்துக்கோ, ஜாக்கிரதை. கச்சிதமா வேலையை முடிச்சிடுறேன் சிஸ்டர், டோன்ட் வரி. சீக்கிரம் அந்த கிளிய புடிச்சிட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற சூர்யாவோட உயிரை எடுக்கணும். ஏன் கணவனுக்கு உயிர் கொடுக்கணும். நாளைக்கு தவற விட்டுறாதீங்க. மேஜர் ஆபரேஷன் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். வீட்டை விட்டு போன அந்த சூர்யா எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. நாளைக்கு எப்படியாவது அந்த கிளிக்கு முடிவு கட்டு. கட்டிடுறேன் சிஸ்டர், யூ டோன்ட் வரி. எங்க வந்த? உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மகனை கொலை பண்ண குற்றவாளி உன் புருஷன் தாங்கிறத என்கிட்ட இருந்து மறைச்ச நீ இப்ப என்ன உண்மையை சொல்ல வந்திருக்க? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், உங்க மகனை கொலை பண்ணது சூர்யா இல்ல. இத நான் நம்பணுமா? நீ சொல்றத நம்பி உன் புருஷன் பாடிய ஒண்ணும் பண்ணாம நான் விட்டணும். அதுக்காக தானே இப்ப வந்து இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்கிற? சத்தியமா நான் பொய் சொல்லல சார். உங்க மக சாவுக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கீழே விழுந்து கடப்பார குத்தி அதிகமா பிளட் லாஸ் ஆனதுனால உங்க பையன் சாகல. சாகறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க மகனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்லோ பாய்சனால தான் உங்க மகன் இறந்து போயிருக்கான். செத்து போன உன் புருஷ உடல என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக என் பையன் பாய்சனால தான் செத்தான்னு கதை வரியா? உன் போலீஸ் கிரிமினல் புத்திய என்கிட்டயே காட்டுறியா? என் அனுபவம் தான் உன் வயசு. என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இத பார், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து எடுத்துட்டு போன உன் புருஷ உடம்ப என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல சார். அந்த டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உண்மையை மறைச்சிட்டாரு. அத கண்டுபிடிச்சு நான் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்ல வைக்கலாம்னு முயற்சி பண்ணும்போதுதான் அவரு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாரு. என்ன, செத்து போன டாக்டர் மேல பழிய போட்டு செத்து போன உன் புருஷ உடல என்கிட்ட இருந்து காப்பாத்தி அவனுக்கு உயிர் கொடுக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது. ஒழுங்கா உன் புருஷ உடல என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு. அப்படி இல்ல இந்த இடத்தை விட்டு போயிரு. இங்க பார், உன் புருஷ பாடிய நீ எங்க கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு எரிச்சு சாம்பலாக்குவேன்.